Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது GHN Gaming. நான் உங்கள் GHN Gaming இன் தலைவன். நீங்கள் நம்ம வந்து கிராணி 3 தான் விளையாட போகிறோம். அப்புறம் நீங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாய்ஸ் நாய்ஸாக கேட்குதுன்னா கோச்சிக்காதீங்க. அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க கைஸ், அதனால தான் அந்த மாதிரி சத்தம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இது விளாட்லாம். கிராணி 3 ப்ராக்டிஸ் மோடு தான் விளையாட போகிறேன். சீக்கிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா 10K லைக்ஸ் கொடுங்க. இது என்னோட 4வது வீடியோ கைஸ். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இன்ட்ரோ பார்க்கலாம் டைம் இல்லை, டக்குன்னு முடிக்கணும். நிமிஷத்தில் கேம் முடிச்சு வேலையாக போகிறேன் கைஸ். நீ வேணால் பாருங்கள். லாக்பிக் முதல்ல இது எத்தணும். ஓகே, அப்புறம் கைஸ் நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்குமா கேட்காதான்னு எனக்கு தெரில. கிராணி 1க்கு வந்து யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டுருக்கேன், கமெண்ட் போட்டுருக்கேன், ப்ரோ வாய்ஸ் நாய்ஸாக இருக்குது, அது நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதை பார்த்தாரா இல்லையான்னு தெரில, பார்க்கட்டா. சரி, இதில் என்ன இருக்குன்னு வெளியே போய்ட்டு பார்ப்போம். போட்ட வடிவமா பிரிட்ஜ் கிராங்க் இங்கே இருக்குது. ஓகே, கேட் எஸ்கேப் தேவையான ஒரு பொருள் கிடைத்து விட்டது. டெடி பேரா? சரி, ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ நேரம் நான் ஓப்பன் பண்ணுறதுக்காகவே இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஷெட்டிக்கு ஒன்றுமே இல்லையா? ஷெட்டிக்கு ஃபியூஸு ஷெட்டிக்கு எது வேணாம். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஃபியூஸு ஷெட்டிக்கு ஜென்ரேட்டர் இப்படி 3ல் எது வேணாலும் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதான் இருக்காது கைஸ். கிராணியில் அதே ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், அந்த பிரச்சனை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. நான் இது எனக்கு தேவையில்ல போ. ஏன்டா எதுலாம் தேவையாக உள்ளதோ அது மட்டும் கிடைக்காதுடே, தேவையில்லாதது மட்டும் கிடைக்கும். நல்லா காக்கா கிட்டே என்ன இருக்கு? கொக்கோ ஷெட்டிக்கு எலக்ட்ரிக் சுவிட்சு. எனக்கு தேவையா இல்லையா அந்த உன்னோட எலக்ட்ரிக் சுவிட்சு? ஃபயர்வுட் நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. ட்ரெயின் எஸ்கேப் தேவையான பொருள் தான் இது இருக்குது. பிரிட்ஜ் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கிடச்சிச்சு. ஷெட்டிக்கு லாக்கியா? ஏன்டா பேட் லாக்கிலாம் யாருக்கிட்டா வேணும்? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து வெப்பன் இங்கே கிடைக்கணும். இல்லைனா டெவலப்பர் கேமிங் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். சூப்பர் வெப்பன் கீ. இங்கிட்டு ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் வேறு ஏதாவது ஒரு பொருளாவது வைங்கடா டே. டெவலப்பர் கேமிங்ஸ். சரி, அதெல்லாம் நடக்கம் போவோம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இருக்காது. அதான் தெரியுமே, எங்கேயும் ஒன்றும் வைக்க மாட்டீங்க. அப்புறம் எஸ்கேப் ஆகுன்னு எங்கள் உயிரை வாங்குவீங்க. சரி, ஸ்லிங் ஷாட்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கல் வேணும். இவங்களெல்லாம் பார்த்தாலே சரி, ஓகே, ஸ்லிங் ஷாட் எத்தனை போயிடும். எப்படியா பார்ப்பாரா? அது ஸ்லிங் ஷாட் எத்தனை போய்ட்றேன். சீக்கிரம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? தவிர எனக்கு காருக்குள்ளே ஏதாவது ஒன்று கிடச்சி அவனுக்கு இல்லைனா அவள் தான்.
டெவலப்பர் கேமிங் அவ்வளோதான் பார் ஒன்று உள்ளே போயிட்டு எனக்கு ஷெட்டுக்கு கிடைக்கணும். ஷெட்டுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் ஃபியூஸ் இந்த 3 மட்டும் கிடைக்கணும் எனக்கு. இல்லைனா அவள் தான் இந்த கேமிங்க. இங்கே டெடி பேர் பார்த்தோம். எவ்வளோ நேரம்டா ஆக்குவீங்க. கீழே போடு. இப்போ ஒன்றுமே இருக்காது. பிரிட்ஜ் கிராங்க் ஓகே. தயவு செஞ்சு செடிக்கு ஜென்ரேட்டர் மேட்சஸ். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஒரு பொருளும் பிரிட்ஜ் எஸ்கேப்புக்கு ஒரு பொருளும் கிடச்சிருக்கு. இல்லை ட்ரெயின் எஸ்கேப்புக்கு 2 பொருளும் பிரிட்ஜ் எஸ்கேப்புக்கு ஒரு பொருளும் கிடச்சிருக்கு. அட்லீஸ்ட் எங்கேயாவது ஏதாவது ஷெட்டுக்கு போங்க தான். நீங்களும் உங்கள் கேமோ யாரை ஏமாத்துறீங்க? சரி வாங்க நம்ம ஸ்லெண்ட்ரினா ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சிலேட்டர் வெறும் 3 பொருள் கிடச்சிருக்கு கைஸ். வெறும் 3 பொருள் கிடச்சிருக்கு. அப்போ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலான்றீங்க? நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலான்னு நினச்சிட்டேன். ஏன்னா 3 பொருள் கிடச்சிருச்சு. அதுக்கு ஆக்சிலேட்டர் கிடச்சிருச்சு, காயினி கிடச்சிருச்சு, எலக்ட்ரிக் சுவிட்சு கிடச்சிருச்சு. சரி காயின் எடுத்து போய்ட்டு டிக்கெட் வாங்கிடலாம் முதல்ல. இதுக்கப்புறம் ப்ரௌபருக்கு என்ன வேலை? டிக்கெட்டை வாங்கிட்டு பேட்லாக்கில் என்ன இருக்கும்? சரி கீழே போய்ட்டு முடி வளர்த்துன்னு வரும். டிக்கெட் ப்ளீஸ். ஐயோ ஏன் தான் இது இப்படி இருக்கோ? ஐயோ இப்போ நான் கீழே போயிட்டு மேலே ஒரு கல் இன்னும் ஒரே ஒரு கொட்டை மட்டும் கிடச்சா போதும். அதோ இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு கொட்டையை. இந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் மைன்கிராஃப்ட் கிரியேட்டிவ் மோடில் கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 இந்த 3 வீடையும் எப்படி மேக் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுறேன். வீடை மேக் பண்ணுறதுக்கு வீடியோ. நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ போச்சு அதுதான். நம்ம ரீசெண்டாக ஸ்க்ரீன்ஷாட் கீழே போய்டுவேன். கைஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பிளாங்கை கண்டுபிடிச்சிட்டு போயிடுறேன். பிளாங்க் இங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டாலே ஓகே. கைஸ் நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். நான் வந்துட்டேன். அப்புறம் இங்கே இல்லையா? அப்போ எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். பேட்லாக்கி எடுத்துட்டு
ஸ்டோன் கொட்டைன்னு சொல்லும் போது நல்லா இருக்குது ஓகே. சரி ஓகே, பேட்லாக் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஜாடி மட்டும்தான் இருக்குது. இன்னொரு ஜாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து என்கிட்ட ஏதோ வாய் இப்போ இங்கே இருக்கும் பாருங்கள். பிளாங்க்கு சொன்னேன்னா ஓகே. இப்போ இதோட ஃபியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கீ கிடச்சா ஓகே, ஃபியூஸ் இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பார்த்தாச்சு, ஆக்சிலேட்டர் பார்த்தாச்சு, ட்ரெயின் கீ பார்த்தாச்சு. ட்ரெயின் கீ பார்க்கல, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். மட்டும் ஃபியூஸ் சரி போடு. இப்போ எனக்கு ஜென்ரேட்டர் கேபிள் வேணும், அதான் ஒரு பிரச்சனை. ஜென்ரேட்டர் கேபிள் ஷெட்டுக்கு எனக்கு இப்போ வேணும். அதாவது ஹேங் ஆகுது. இட்ஸ் ஃபுல் பெட்டர் நாட் ட்ராப் இட். இந்த வீட்டை விட்டு நம்மளால் நீ வெளில போக முடியுமா முடியாதுன்னு தெரில கைஸ். இப்போவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன், அதெல்லாம் எனக்கு முடியாது. ஷெட்டுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் இதில் எது கிடச்சாலும் ஓகே. டீசெண்டாக நம்ம கிட்ட போய் அடிச்சிடுவோம் கைஸ், எதுக்கு தேவையில்லாமல் தூரமாக நின்று அடிச்சு இழு. ஹேய் 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 ஹேய், எப்படி நீ அங்கே போகலாம்? நான் போயிட்டு எத்தனை வரணுமா? எங்க உளுந்திருக்கு? சோபா முடியல என்னால், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு. கரெக்டாக இந்த ஜாப்பில் குதிக்கணும். ஏன் வேஸ்ட் தான். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா GHN கேமிங்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. இப்போ அப்படியே இதில் ஷெட்டுக்கு அப்பாடா நல்ல வேலை ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு. சரி ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு, ஷெட்டுக்கு நான் எங்கே போவேன்? வீட்டில் ஃபுல்லாக தேடிட்டேனே, அங்கே தேடியாச்சு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இப்போ கார் பேக்கில் கூட பார்த்துட்டேன். நான் பார்க்காத ஒரே இடம் என்னது? காக்கா கிட்ட எலக்ட்ரிக் சுவிட்ச் இருந்துச்சு. வேற எங்கே இருக்கும்? மட்டும் ஷெட்டுக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான். சரி இப்போ நம்ம போய்ட்டு சிலிண்டரை நான் போட்டு தள்ளிடலாம். அவள் ஷெட்டுக்கு கொடுப்பாளோ சேஃப்டிக்கு கொடுப்பாளோ யாருக்கு தெரியும்? இங்கே தானே பார்த்தேன். இதோ இருக்கு. தோடா ரெடி.
கிராணி இருக்கும்போது கிராணி கிராண்ட் வரும்போது இது எத்திக்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் டிக் 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 ஹார்ட் பீட் எக்ரிடும் பிபி வந்த மாதிரி. ஆனால் எவ்வளோ நேரம்டா அப்போடா ட்ராப் ஸ்வாக மியூசிக் வச்சு ஏதாவது கொடுத்துன்னு போ. ஸ்வாக மியூசிக் ஆகுது. சேஃப்கி பேட்லாக்கி கொடுத்தாலே சேஃப்கி தான் கொடுப்பா. பாத்ரூம் ப்ளீஸ் கடவுளே செடிக்கி கடவுளே செடிக்கி இல்லைன்னா அவள் தான் அவங்கள பார்க்காத ஒரே இடத்துலையும் பார்த்தாச்சு. இதிலலாம் இல்லை, இதிலலாம் ஒளிய தான் முடியும். நான் முடிதேன். இதோட இந்த வீடியோ முடியுது மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு எந்த கார்ட்டூன் பிடிக்கும் ரொம்ப? சின்சான்னா ரெட் கலர் ஹார்ட் தெரிக்க விடுங்க கமெண்ட் செக்ஷன். ரெட் கலர் ஹார்ட் போட்டு ஃபயராக போட்டு விடுங்க. அப்படி உங்களுக்கு சின்சானே பிடிக்காதுடா, டோரேமான் தாண்டா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு ஃபயர் போட்டு விட்ருங்க. இது எதுவுமே இல்லாமல் நருட்டோ பிடிக்கும்னா ஆரஞ்சு கலர் ஹார்ட்டை போட்டு ஃபயர் பட்டனை தெரிக்க விடுங்க. அதோட யாரோட கமெண்ட்ஸுக்கு அதிக பேர் வருதோ அவங்க பேர் நான் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது அதிக லைக்ஸ் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் மேலே போய்ட்டு இதை வச்சுட்டு நான் வெளியே எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப தப்பு. இன்னும் நான் ஒரே ஒரு இதை பண்ணவே இல்லை, இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த மேலே இந்த மிஷின் இருக்கும்ல, நானும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ அவள் தான் முடிஞ்சு. அவள் தான் கைஸ், கேம் ஓவர் வரப்போகுது. இதே வீடியோ நீங்கள் ஈஸி மோடில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 10,000 லைக்ஸ் வந்தால் 10,000 ரொம்ப ஒரு 5,000 லைக்ஸ் ஓகே, ஒரு 1,000 லைக்ஸ் வந்தால் இதே வீடியோ நான் ஈஸி மோடில் போகிறேன் கைஸ். அதுவரை உங்களிடமிருந்து நான் ராஜீவ் கேமிங். Okay guys, bye.